விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னும் அந்த வீழ்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை. அப்படியே ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இழந்தது போல், தொலைத்தது போல், இன்னும் அந்த ஒரு சோகத்தில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ எப்படி நாம் இந்த விபரீத ராஜயோகத்தை இந்த 2026 ஆக்டிவேட் செய்வது? இப்போ உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் 8ஆம் வீட்டை பார்க்க போகிறார் வருடத்தின் தொடக்கத்தில். அது 2-8 பரிவர்த்தனையாக இருக்கிறது. 6ஆம் இடத்துக்கு அதிபதி என்று வரக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு ராசியாதிபதியாகவே வந்து 6-8 அதிபதிகளின் கூட்டணி தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி குருவால் பார்க்கப்படுவது குரு மங்கள யோகமாக வருகிறது. இப்போ கோச்சாரத்தில் இது ஒரு பிரமாதமான ராஜயோகம். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக கூட்டணிகள் இருந்தால் இதுதான் விபரீத ராஜயோகம். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் குருவின் பார்வையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 3-4 வழிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருமானத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும். பிறகு இந்த கூட்டணி அப்படியே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில், அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறார். அப்படிங்கிறது ஒரு நிகரற்ற ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இப்போ உங்களுக்கு முதல் தரமான விபரீத ராஜயோகத்தை உங்கள் ராசியாதிபதியே கொடுக்க போகிறார். அவர் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நிஷ்பலம் பெறக்கூடிய இடத்துக்கு போனாலும் அங்கே அவருக்கும் குரு பார்வை. 2ஆம் இடத்திலும் குரு பார்வை, 4ஆம் இடத்திலும் குரு பார்வை. பிறகு புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை கிராஸ் பண்ணின பிறகு 4ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு குருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு இந்த 4 கிரகங்களின் பூரணமான எனர்ஜியை சுகஸ்தானத்தில் வெளிப்படுத்துவார். வருடத்தின் கடைசியில் அவரே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது என்ற அமைப்பில் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பக்கம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம். அப்போ அந்த பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம் அடைவதற்கு நீங்கள் இன்னும் 12 வருஷம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும்.